guys, welcome to Lega's Kitchen. Today we are making, what are we making today? In this room today. கல்யாண வீடு நடக்க போகுது. அப்ப நாங்க கல்யாண வீட்டுக்கு இப்ப வீட்டை நிற்கிறாங்க, நாங்க சாப்பிட போறோம். சாப்பாடு செய்யறா. Nice, so nice. வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கு கத்திரிக்காயை போட்டு வதக்குறேன். வதக்கி ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சது. இது கோழிக்கறி செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்குறேன். இது கத்திரிக்காய் கறி வச்சு முடிஞ்சது. நான் அது வச்சதை எடுத்து காட்ட மறந்துட்டேன். சும்மா வதக்கி வச்சேன். அப்படி செய்து பாருங்க, டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கு தக்காளி பழம் போட்டு பிறகுறேன். இப்போ அந்த வெட்டின கோழியை போட்டுட்டு அதையும் போட்டு பிரட்ட போகிறேன். களவான உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதங்க விட போகிறேன். இப்போ கோழி வதங்கி வந்துட்டுது. அது கொஞ்சம் அவிஞ்சு வந்தபடியாக இனி இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சேன். அதோட கரம் மசாலா போடுறேன். மற்றது கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவாவும் ஏலக்காயும் கிராம்பும் கொஞ்சம் இடித்து போட்டேன். அதை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதில் கொஞ்சம் போட்டேன். அதோடு தான் இஞ்சி உள்ளி கரம் மசாலா போட்டு பிரட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவிய விடணும். மூடி அவிய விடுவோம். இடையில திறந்து திருப்பி தூள் போடுறேன். உங்களுக்கு அளவாக தூளை போடலாம். நாங்கள் நிறைய வைக்கிறபடியாக கொஞ்சம் கூட தூள் போடுறேன். இடக்கிட திறந்து எடுத்து பார்த்து கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ கறியெல்லாம் வச்சு முடிஞ்சுது. நாங்கள் இப்போ என்ன சேர்த்தோம்? நாங்கள் இப்போ வீட்டில் நிற்கிறார்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். நாளைக்கு கல்யாண வீடு அண்ணன் மகனுக்கு. அப்போ நாங்கள் என்ன சமைச்சதுன்னு நீங்கள் சொல்லுங்க. ஓகே, இது கோழிக்கறி, இது கத்திரிக்காய், சோறு, இனி பருப்பு செய்ய போறோம். என்ன? இனி பருப்பு கறி செய்ய போறோம். Yes, exactly. Looks amazing, doesn't it? Looks delicious.